அன்பை சேர்த்து சமைப்போம், அறுசுவையில் புது சுவையை சேர்ப்போம். வணக்கம். வாங்க ராஜபுஷ்பா கிச்சனில் கொடிப்பசலை கீரையை சேர்த்து கொடிப்பசலை போண்டா, கொடிப்பசலை கீரை மசியல் செய்ய போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சட்டுன்னு சொல்லிடுறேன். கீரைன்னாவே உடம்புக்கு நல்லது. இந்த கொடிப்பசலை குளிர்ச்சியை கொடுக்கறதுனால சூட்டை தணிக்கும், சிறுநீரக கோளாறுகளை தடுக்கும், மலைக்கண் நோய் வராமல் தடுக்கும், ஆண்மையை பலப்படுத்தும். எங்கள் வீட்டு வாசலில் உள்ள கார்டனில் தான் அந்த கீரையை நான் பறிக்கிறேன். கொடிப்பசலையோட ஒரு சின்ன துண்டு கிடைச்சா போதுங்க. அதை மண்ணில் நட்டு வச்சிட்டிங்கன்னா அழகாக அது தானாகவே படந்து நம்மளை பார்த்து சிரிக்குங்க. அவ்வளோ ஈஸியாக வளர்ந்துரும் இந்த கொடிப்பசலை. கீரையை பறிச்சுட்டு வந்தாச்சு. அந்த கீரையை பாருங்கள் நீங்களே, எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்து செய்கிறப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதை சமைக்கிறப்பவே. போண்டா செய்கிறதுக்கு ஒரு டம்ளர், சின்ன டம்ளர் அளவு இப்போ நம்ம உளுந்த ஊற வச்சு எடுத்து அதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டை ஓட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு, நல்லா சுற்றிலும் இருக்கிறத தள்ளி விட்டு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு போட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. காரத்துக்கு மிளகு தவிர வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஒரு கைப்பிடி அளவு கொடிப்பசலை கீரை இதை நல்லா அலசி வச்சுருக்கோம். இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பை சேர்க்குறோம். அடுத்தது நறுக்கி வச்சுருக்கிற கொடிப்பசலை கீரையை சேர்த்து அதுக்கு தேவையான வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயம் நான் ஒரு கைப்பிடி அளவுனா தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு போட்டுங்க. இல்லைன்னா 2 கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிட்டு மாவு. அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்து சூடானோன்னே நம்ம குட்டி குட்டியாக மாவை அதில் எடுத்து அப்படியே கிள்ளி போட போகிறோம். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான். நான் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கேன். தங்கச்சி வீட்டிலேருந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய், மரச்சக்கில் ஆட்டி எடுத்த எண்ணெய்ங்க. அது எடுத்துகிட்டு வந்ததுனால எண்ணெய் கொஞ்சம் பொங்குது. நான் வெத்தலை போட்டு முறிச்சிட்டேன். இருந்தாலும் அந்த போடுறப்போ பொங்குது, அதுக்கப்புறம் அது சரியாயிடுது. அந்த தேங்காய் எண்ணெயில் செஞ்சது தான் இதில் ஸ்பெஷலே. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம போண்டா வடை நம்ம எல்லாருக்கும் செய்ய தெரியும். நம்ம 2 பக்கமும் என்ன பண்ணலாம், எண்ணெயில் போட்டு பரட்டி விட்டு அழகாக முருகலாக எடுத்துட வேண்டியது தான். என்ன நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ண வறுத்த எண்ணெயை இன்னொரு வாட்டி பயன்படுத்த மாட்டேன். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் இந்த போண்டாவை போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகு இல்லை, இது சாப்பிட்றதுக்கும் நல்ல ருசி, நல்ல ஆரோக்கியமானதும் கூட. நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதோட டேஸ்ட்டு. உள்ள அப்படியே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், அதே மாதிரி சுவையும் கூடுதலாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்து நம்ம கொடிப்பசலை கீரை மசியல் செய்ய போகிறோம். நான் பாசிப்பருப்பை உடைச்சது தோலோடு எடுத்துருக்கேங்க. அது நல்ல டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். அது ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் நெய் சேர்த்து ஒரு 3 அல்லது 4 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ கொடிப்பசலை பாதி எடுத்து வச்சோம் பாருங்கள். மசியலுக்கு தேவையான கொடிப்பசலை கீரை அதை கொதிக்கிற சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டாச்சு. ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் நல்லா அதில் போட்டு அதை எடுத்துக்க போகிறோம். இந்த தண்ணியை நம்ம சூப்பு வச்சு கூட குடிக்கலாம். இப்போ கீரை நல்லா 3-4 நிமிஷம் ஆகிட்டு இப்போ அதை எடுத்து பருப்போடு சேர்த்து ஆறினோன்னே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துங்க. அரைச்சி எடுத்ததை வேறு பாத்திரத்தில் மாற்றி அதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே பருப்பு கடையிற சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சுவை. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு நெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா அதை தாளிக்கிறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம்னா ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்க்குறோம். தேங்காய் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நெய்யில் வதக்குனிங்கன்னா அப்படியே வாசனை சூப்பராக வருங்க. நல்லா வதக்கி எடுத்து இப்போது அரைச்சி வச்சுருக்க கொடிப்பசலை கீரையில் சேர்க்க போகிறோம். எத்தனையோ கீரை மசியல் சாப்பிட்ருப்பீங்க. இதை ஒரு முறை இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. சுவையும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ராஜபுஷ்பா கிச்சனில் இதே மாதிரி நிறைய ரெசிபிகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. நேரம் கிடைக்கிறப்ப பார்த்துக்குங்க. புதுசாக ராஜபுஷ்பா கிச்சனை பார்க்குற நீங்கள் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஆரோக்கியமான உணவை உண்போம், நோயின்றி வாழ்வோம். நன்றி, மகிழ்ச்சி.